ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அகரமுதலி. அகரமுதலினா என்னது? டிக்ஷனரி. இப்போ டிக்ஷனரியில இங்கிலீஷுக்குலாம் மீனிங் கொடுத்துருப்பாங்களே, அது போல தமிழுக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அகவை. அகவைனா என்னது? வயது. நம்மளுடைய ஏஜ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? அகவைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் அகிலம். அகிலம்னா என்னது? உலகம். தேர்ட் கொஸ்டின் அல். அல்னா என்னது? இரவு. என்னப்பா இப்படி அல்லும் பகலமா உழைச்சி தேஞ்சு போறியப்பா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. என்ன பொருள்லாம் இரவும் பகலமா ஏன்பா இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யற அப்படின்னு கேட்பாங்களா, அதுதான் ஓகேங்களா. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் ஆடி. ஆடினா என்னது? கடல், பீச்சு. ஃபிஃப்த் ஒன் உடைமை, செல்வம். உன்னோட உடைமையெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. சிக்ஸ்த் ஒன் உண்டி. உண்டினா என்னது? உணவு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தவரே. ஒரு உணவு நம்ம ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா அது உயிர் கொடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்ணுங்க, ஃபுட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. அடுத்தது செவன்த் ஒன் எய்துவர். எய்துவர்னா என்னது? அடைவர். ஒரு குறிக்கோள் வச்சிருந்தாங்கன்னா அதை அடைவாங்க. அடுத்தது எட்டாவது ஏற்றம். ஏற்றம்னா என்னது? மேன்மை. நம்ம டெவலப் ஆகிட்டே போகிறது தான் மேன்மை. நெக்ஸ்ட் நைன்த் ஒன் ஓடை. ஓடைனா என்னது? நீரோட்டம். நீர் ஓடிட்டே இருக்கும்ல, அதுதான் ஓடைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 10th கொஸ்டின் கசடு. கசடு அதுக்கு மீனிங் என்னது? குற்றம். நம்ம குற்றம் செஞ்சா என்ன பண்ணுவோம்? கஷ்டப்படுவோம். ஓகேவா. அடுத்தது 11வது தன்மை. தன்மைனா என்னது? குளிர்ச்சி. நல்ல சில்லுன்னு குளிர்ச்சியா இருக்கிறது தான் என்னது? தன்மை. நல்ல தன்மையா இருங்கப்பா அப்படின்வாங்கல்ல. அடுத்தது 12th ஒன் திங்கள். திங்கள்னா என்னது? மாதம். மாதம், நிலவு. தமிழ்ல ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது 13வது கொஸ்டின் திண்ணியர். திண்ணியர்னா என்னது? வலியவர், ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கானவங்க. அடுத்தது 14 ஒன் அஞ்சு. அஞ்சுனா என்னது? பயந்து. ஏன் அஞ்சு அஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, பயப்படாம போ. 15 ஒன் அரங்கு. அரங்குனா கூடம். அரங்கத்தை கூட்டிடலாமாப்பா, கூட்டத்தை கூட்டிடலாமாப்பா அப்படின்னு கேட்பாங்களா, அதுதான் ஓகேவா. அடுத்தது 16 ஆணை. ஆணைனா கட்டளை. என்னோட கட்டளை நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு அரசர்கள்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்களே. 17 கேடு. கெடுதல். யாருக்கும் கேடு கெடுதல்லாம் நினைக்காதப்பா, எப்போதுமே உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா. அடுத்தது 18 கோ. கோனா யாரு? அரசன், கிங்கு. அடுத்தது 19 செவி, காது. எப்பவுமே யார் என்ன சொன்னாலும் செவி கொடுத்து கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அடுத்தது 20 பொலிவு. பொலிவுனா என்னது? அழகு. என்ன வர வர பொலிவாயிட்டு போற அப்படின்னு சொல்லுவாங்களே. அடுத்தது 21 மன்னவன். மன்னவன்னா யாரு? அரசர். தமிழ்ல எப்பவுமே ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள்கள் இருக்கு. அது போலதான் கோனா அரசன், மன்னவன்னா அரசர். அடுத்தது 22 வெள்ளம். வெள்ளம்னா என்னது? நீர், ஃப்ளட்டு. ஓகேங்களா. வெள்ளம். இந்த லகரம் இல்லு, சின்ன லான்னு சொல்வீங்கல்ல, அந்த இல்லு வந்துச்சுன்னா சாப்பிட்ற வெள்ளம். இந்த வெள்ளம் என்னது? நீர். அடுத்தது 23 புறவி. புறவினா என்னது? குதிரை. டொக்கு டொக்குன்னு போகல, அதுதான் குதிரை. 24 சூழ்ச்சி, தந்திரம். அந்த காலத்துலலாம் இல்லை ராமாயணத்துலலாம் மகாபாரதத்துலாம் இந்த சூழ்ச்சினாலதான் என்ன ஆயிடுச்சு, இது இப்படி நடந்துச்சு, சூழ்ச்சி செஞ்சு இந்த ஆட்டை சூழ்ச்சி செஞ்சு இந்த நாட்டை விடுத்திட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்களே. அடுத்தது 25 தணிக்க. தணிக்கன்னா என்னது? குறைக்க. இப்போ அடுப்புல தக தகன்னு தீ எரிஞ்சிட்டு இருக்கு, ஏதோ எரிஞ்சிட்டு இருக்குன்னா, இப்போ நெருப்பு சூடா இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை தனிங்கப்பா, அதை தனிங்க அப்படி சொல்லுவாங்களே, குறைக்க. அடுத்தது 26 சுள்ளி. சுள்ளினா என்னது? விறகு. அந்த காலத்துலலாம் சுள்ளி பொறுக்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, காடல்ல போய். அடுத்தது 27 மெய். மெய்னா என்னது? உண்மை. மெய்க்கு இன்னொரு மீனிங் இருக்கு, உடல். ஓகேங்களா. அடுத்தது 28 பொருள். ஆல்ரெடி நான் சொன்னல, தமிழ்ல ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குன்னு. நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் உடைமைனா செல்வம்னு பார்த்தோம். இப்போ பொருள்னா செல்வம். ஓகேங்களா. உங்களுடைய பொருள்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்கணும். உங்களை ட்ரெயின்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, உங்க பொருள்லாம் பத்திரமா வச்சுக்கணும், பஸ்ல எல்லாம். அடுத்தது 29 சமவெளி. சமவெளினா சமமான நிலப்பகுதி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சமவெளின்னு சொல்லுவோம். லாஸ்ட் கொஸ்டின் 30 நன்சை. நன்சைனா நீர்வளம் நிறைந்த நிலம், நல்ல வளைச்சல், பணப்பயிர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நன்சைன்னு சொல்லுவோம். இதே புன்சைனா என்னது? நீர் குறைவா இருக்கும், அந்த அளவுக்கு பயிர் விளைச்சலாம் இருக்காது. ஓகேவா. எங்க சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.